வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ வந்துட்டு நம்ம மூவியோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபகத் ஃபாதில், கல்யாணி பிரியதர்ஷன், லால், பாபு ஆண்டனி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற ஓடும் குதிரை சாடும் குதிரை மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபகத் ஃபாசில், கல்யாண பிரியதர்ஷன் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா காதலர்களாக இருக்காங்க. இருக்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மேரேஜ் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்சா மேரேஜ். இன்னேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண பிரியதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த பார்ப்பா, நீ எனக்கு ஒரு கனவு கண்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு வெள்ளை குதிரை மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா வர, அதில் நீ வெள்ளை குதிரை மேலே ராஜா மாதிரி எனக்கு வர, அந்த குதிரை மேலே நீ எத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னை கூட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே கனவுல வந்த மாதிரியே ஒரு வெள்ளை குதிரை வரணும், அப்போ தான் நம்ம காலைல மேரேஜ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு போகிற உடனே நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து இன்னத்துக்கு வெள்ளை குதிரையை தெரியணுமா, யார் எங்கே வச்சுருக்காங்க என்ன எது தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அலைய போக, இது தேடை அலைய போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அல்தாஃப் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எழுதியிருக்கிறாப்புல. இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் கொடுக்கப்பட்ட ரோல் என்னென்னா, ஒரு காதலன், அதுக்கு மட்டும் காதலி, இவங்களுக்கு இடையான கெமிஸ்ட்ரி. இதில் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாண பிரதர்ஷனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் ஒரு ஓகே நான் கெமிஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஃபுல்லாலாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது நடிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஃபகத் ஃபாசில் அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் இந்த டைரக்டர் அவரை யூஸ் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிசை தட்டிச்சு. ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது நடிப்புன்றது நமக்கு அபத்தமாகவே தெரியுது. அதுதான் இந்த படத்தில் பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். இன்கன்சிஸ்டன்சி என்னன்னா, ஃபஸ்ட்டு இது லவ் ஸ்டோரியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டத்தில் ஃபகத் ஃபாசில் சைடு ஒரு சைட்டு காட்டுறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பிரதர்ஷனுக்கான ஒரு சீனை காட்டுறாங்க. கதை விவரத்தில் மாறுபடுறதுனால இந்த படத்தோட ஸ்டோரி லைனோட இன்கன்சிஸ்டன்சி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற காமெடி தான். காமெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காமெடி பண்ணி ஜனங்களை ரசிக்க வைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரலும் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த படத்தில் 10 இடத்துல காமெடி பண்ணுறாங்கன்னா 10 இடத்துல 4 இடத்துல தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அபத்தமாக எடுத்து வச்சிருக்காங்க. காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. சில இடத்துல காமெடி படி ரசிக்கப்படுகிறதா இருந்தாலும், சில இடத்துல நம்ம நான் சொல்கிற டைம் மறுபடி கோவலாக மாதிரி காமெடி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படம் கொடுக்குது. இதை தவிர்த்து இந்த படத்தில் பாபு ஆண்டனி ஆகட்டும், லால் ஆகட்டும், ரேவதி சீனிவாசன் ஆகட்டும், தயா சீனிவாசன் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினய் ஃபோர்ட், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலாக அவங்க பண்ணி இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அவங்க கவர் ரோலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்வே பண்ண விதமாகட்டும், அந்த ரோலை வந்து அவங்க டைரக்டர் வந்து எழுதின விதமாகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. சுத்தமாக எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அவங்க வர சீன்ஸ், அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஆனால் அந்த கதையில் அவங்க கேரக்டர் எழுதப்பட்ட விதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அபத்தமாக எடுத்து வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து கல்யாணி பிரியதர்ஷனோட பர்ஃபார்மன்ஸு, கல்யாணி பிரியதர்ஷன் என்னம்மா இது லோகான்னு ஒரு படத்தை சூப்பர் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அந்தளவுக்கு அபத்தமாக இருந்துக்குது. எனக்கே பெரிய ஷாக். ஏன்னா இதில் ஃபாஃபாவை நான் யூஸ் பண்ண விதமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அபத்தமாக இருந்துச்சு. இதில் லோகா படம் சாப்டர் 1 பார்த்துட்டு இந்த சண்டி குதிரை, ஓடும் குதிரை, சாடும் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் அந்த படத்தில் பார்த்தவங்களா இவங்க இந்த படத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துச்சு. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் 5க்கு 3.6 ஸ்டார் ரேட்டிங் தான். நான் அதுவும் இப்போ ஃபகத் ஃபாசிலுக்காக தான் இந்த படம் போய் பார்த்தேன். ஒரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, படத்தில் பாதிக்கு மேலே எல்லா சீனுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லை. அதனால தான் இந்த படம் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஓகே விஷயம் ஆச்சுன்னு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.